ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு திடீர் மாற்றம் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அனைவருமே கட்டாயம் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அறிவிப்பு தமிழ்நாடு அரசு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அனைத்து ரேஷன் கார்டு வைத்திருக்கிறவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்டில் இருக்குது அப்படின்னா, உங்களுடைய இப்போ கார்டில் யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பேர் நீக்கம், அதேமாதிரி பேர் சேர்த்தல், முகவரி மாற்றம், அதேமாதிரி நிறைய விதமான கட்டுப்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் அட்டைதாரர் உள்ளவர்களுக்கு 5 வகையான ரேஷன் அட்டை இருக்குது. அனைத்து வகையான ரேஷன் அட்டைதாரருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சில கட்டுப்பாடுகள்லாம் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அனைவருமே இந்த முன்னுரிமை கார்டு ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிரடியான ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தையும் கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி ஏற்கனவே ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அனைவருமே இகேஒய்சி அப்டேட் கட்டாயம் அப்படின்றத சொல்லி அனைவருமே கைரேகை வைத்து அனைவருமே ஆட்கள் இருக்குங்களா அப்படின்றத செக் பண்ணி அனைத்துமே முடிச்சிருக்காங்க. மீண்டும் அதில் விடுபட்டவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்பு அளிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கைரேகை ஏற்கனவே வைக்கல அப்படின்னா நீங்கள் ரேஷன் கடைக்கு சென்று நீங்கள் கைரேகை பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு புதிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு அனைவருக்கும் வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான் கொண்டு வந்திருக்காங்க. அனைவருமே இந்த ரேஷன் அட்டையில் எதனா மாற்றம் செய்யணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையிலேருந்தே இந்த மாற்றத்துக்கான ஒரு புதிய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த மாற்றத்தை நீங்கள் செய்யலை அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மானிய விலையில் பொருட்கள் கிடைக்காது. நிறைய விதமான கட்டுப்பாடுகளாக இதில் விதிக்கப்படாங்க. அவசர அறிவிப்பும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உடனே நீ பாருங்கள். பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் மக்கள் பார்த்தீங்கன்னா கூட்டம் அலைமோதிட்டு இருக்குது. என்னென்ன அறிவிப்புகளாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 3 வகையான முன்னுரிமை அட்டைகளாக பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லையா. ஏழை எளிய மக்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழ்த்தங்கி இருக்கக்கூடிய அட்டைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திடீர் மாற்றம் கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் இந்த ரேஷன் அட்டையில் முகவரி மாற்றணும் அப்படின்னா பெயர் நீக்கம் செய்யணும், பெயர் சேர்த்தல், அதே மாதிரி உங்களுடைய குழந்தையுடைய பெயர் சேர்க்கணும். அதே மாதிரி இது மாதிரிலாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்போ புதிய திருத்தத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் இதுக்கு மேலே பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மாதம் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் மானிய விலை பொருட்கள் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க ரேஷன் கார்டு அவசியமாகி உள்ளது இல்லையா. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 2.26 கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் உள்ளனர். இது பொது விநியோகம் திட்டம் மற்றும் நலத்திட்டங்களிலிருந்து பெற ரேஷன் அட்டை முக்கியமானதாக ஒன்று கருதப்படுகிறது. இந்த கார்டில் உணவுப் பொருட்கள் வழங்கும் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையில் கீழ் வழங்கப்படும் ரேஷன் கார்டு மூலமாக மக்களிடம் மகளிர் உரிமை தொகை போன்ற பல திட்டங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்காக இந்த ரேஷன் அட்டை முக்கிய கார்டாக பங்கு வைத்து வரும் நிலையில் அரசு திட்டங்களை செயல்படுத்தவும் குடும்பங்களில் விவரங்களை சரிபார்க்கும் ரேஷன் கார்டு முக்கியத்துவம் கருதியும் இந்த ரேஷன் அட்டை வீட்டில் இருந்தபடியே விண்ணப்பிக்கவும் திருத்தங்களை செய்யவும் அரசு அனுமதிக்கிறது. இதைத் தொடர்ந்து இப்போ புதிய மாற்றத்தின் அடிப்படையில் ரேஷன் கார்டை பெற தனி சமையல் சாரையுடன் இருப்பதே ஆசிப்பவர்கள் ஆதார் எண்ணுடன் உணவு வழங்க துறையின் பொது விநியோகம் திட்டம் இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த இணையதளத்தின் மூலம் உறுப்பினர் சேர்த்தல், முகவரி மாற்றம், அதேமாதிரி குடும்பத் தலைவர் மாற்றம், குடும்ப உறுப்பினர் நீக்கம் ஆகிய சேவைகள் விண்ணப்பங்கள் நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதாவது நீங்கள் குடும்ப நீக்கணும், சேர்க்கணும், அதே மாதிரி முகவரி மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது செஞ்சுக்கலாம். இப்போ இந்த இதுக்கான ப்ராசஸிங் நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கான ஒப்புதல் அளிக்கப்படும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இந்த மாற்றத்தை இப்போ செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயம் 15 நாட்குள்ளே உங்களுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கார்டுதாரர்கள் தேவைக்கேற்ப எத்தனை முறை வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம். அதை அதிகாரிகள் பரிசீலித்து ஒப்புதல் தருவார். இதுதான் நடைமுறை இருந்தது. இதற்கிடையே மகளிர் உரிமை தொகையை பெறுவதற்கு ரேஷன் அட்டை அவசியம் என்பதால் புதிய ரேஷன் கார்டுக்கான கோரிக்கைகள் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் உணவுத்துறை, அதேமாதிரி உறுப்பினர் சேர்த்தல், முகவரி மாற்றம், குடும்ப தலைவர் மாற்றம், உறுப்பினர் நீக்கம் ஆகிய
சேவைகளுக்கு ஆண்டுக்கு இருமுறை மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என்பதை கடைபிடிக்க முடியும் என புதிய மாற்றத்தை இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றம்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஏற்கனவே எப்போனாலும் நம்ம ரேஷன் கடை வந்து அப்ளை செஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு 2 முறை மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை செய்ய முடியும். அதே மாதிரி திருத்தங்கள் வந்து செய்ய முடியும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மேற்கண்ட ஒவ்வொரு சேவைக்குமே ஜனவரி முதல் வந்து ஜூன் வரை ஒரு முறையும், அதே மாதிரி ஜூலை முதல் டிசம்பர் வரை ஒரு முறையும் விண்ணப்பிக்க முடியும். ஆவணங்களை பதிவிறக்கம் முடியும். அதன்படி ரேஷன் கார்டில் முகவரி மாற்றம், உறுப்பினர் சேர்த்தல் உள்ளிட்ட 4 சேவைகளுக்கு இனி ஆண்டுக்கு இருமுறை மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என உணவு வழங்கல் துறை வந்து அறிவித்துள்ளது. ஸோ இதைத் தொடர்ந்து இது குறித்து உணவு வழங்கல் துறை இயக்குனர் சிவராசு மாவட்ட வழங்கல் அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் ரேஷன் கார்டில் மாற்றங்களை வந்து மேற்கொள்ள உறுப்பினர்கள் சேர்த்தல், முகவரி மாற்றம், குடும்ப தலைவர் மாற்றம் மற்றும் உறுப்பினர் நீக்கம் ஆகிய சேவைகளுக்கு இந்த சேவையை முறைப்படுத்த ஆண்டுக்கு இருமுறை வந்து விண்ணப்பிக்க அனுமதி அளிக்குமாறு புதிய சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சுற்றறிக்கையில் கொடுத்துருக்காரு. ஸோ இதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக ரேஷன் கடையில் மக்கள் கூட்டம் வந்து அலைமோதிட்டு இருக்கக்கூடிய நிலையில் அதிரடியாக பார்த்தீங்கன்னா இந்த என்பிஹெச்ஹெச் அட்டையும் பிஹெச்ஹெச் அட்டை அதே மாதிரி ஏஓஒய் என்ற அட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முன்னுரிமைக்கான அட்டை. இந்த அட்டையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அட்டைதாரர்களுக்கு எதனா பேர் நீக்கம், பேர் சேர்த்தல் எதனா இருந்தது அப்படின்னா ஸோ கட்டாயம் நீங்கள் வந்து சேர்த்துக்கொள்ளுமாறு அரசு வந்து கொடுத்துருக்காங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா இதில் வந்து எதனா மிஸ்டேக் வந்து இருந்தது, முறைகேடாக நீங்கள் வந்து பயன்படுத்தி வந்து இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய கார்டே வந்து நீக்கப்படும் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா உணவு வழங்கல் துறையிலிருந்து புதிய சுற்றறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. சில ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அனைவருக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அறிவிப்பு. அதே மாதிரி புதிய மாற்றத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாற்றத்தின் அடிப்படையில் அனைவருமே மாற்றிக்கோ, உங்களுடைய ரேஷன் கடையில் டேரெக்டாகவே சென்றே மாற்றிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நெட் சென்டருக்கு போயிட்டு ஸோ நீங்கள் இந்த மாற்றத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம். அதுக்கான என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவைப்படும் அப்படின்னா முகவரி மாற்றத்தான் அப்படின்னா நீங்கள் வந்து வசிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான வந்து ஆதார் கார்டு, அதேமாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக எதனா ஒரு அட்ரஸ் வந்து இருக்குது அப்படின்னா அந்த ப்ரூஃபே வந்து எடுத்துக்கலாம். பேர் நீக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரை வந்து நீங்கள் வந்து எதனால் வந்து நீக்கிறீங்க, எங்களால் நீங்கள் வந்து மேரேஜ் வந்து செஞ்சுட்டு வந்து போயிருக்கீங்களா, இது மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டாக்குமெண்ட்டாக வந்து கேட்பாங்க. அதுக்கு தகுந்த டாக்குமெண்ட்டுகளும் நீங்கள் வந்து வைத்திருக்க வேண்டும். சில பேர் நீக்கம் வந்து செய்கிறீங்க, பேர் சேர்த்தல் செய்கிறீங்க அப்படின்னா எதுக்காக வந்து சேர்க்குறீங்க, என்ன காரணத்திலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேர் நீக்கம் வந்து செய்கிறீங்க, இதுக்கான ப்ரூஃபெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இதெல்லாம் இருந்தது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் இந்த ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா முகவரி மாற்றம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு அட்டையிலிருந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இதுக்கு வந்து மாற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முகவரி மாற்றம் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா புதிய மாற்றத்தை இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.